ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இந்தியன் மாம் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 98ல வந்து ₹3 ஸ்டார்ட் ஆகி 7,000 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ரொம்ப சூப்பரான அப் ட்ரெண்ட். ஆனால் இப்போ 50 இஎம்ஐல பார்த்தீங்கன்னா இதுதான் 50 இஎம்ஐ. அதில் வந்து ஆஹ், சில சமயத்தில் ஃபேக் பிரேக் டவுன் ஆகி மேலே போயிருக்கு. சில சமயத்தில் டச் ஆம்லேயும் மேலே போயிருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இது 50 இஎம்ஐயோட சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இது பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் இது என்ன பண்ணுச்சுன்னா ரிட்ரேஸ் பண்ணி திருப்பி மேலே போயிருக்கு. பிரேக் டவுன் ஆகி ஃபேக் பிரேக் டவுன் பண்ணியும் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 50 இஎம்ஐ கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு வீக்லியில். மந்த்லியில் பார்க்கும்போது மேலே தான் இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமில் எப்போல்லாம் வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கோ நெக்ஸ்ட் கேண்டலே ஒரு புல்லிஷ் ஆகி மேலே வந்து திருப்பி மேலே அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது இந்த இந்த லெவலில் பார்க்கும்போது ஒரு பெரிய ரெட் கேண்டில், சரிங்களா? ஆனால் இந்த லெவலில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ரெட் கேண்டலாக இல்லை. ஆனாலும் இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் செக் த வால்யூம். வால்யூம் வந்து அதிகமாகவே இருக்கு. எஸ், எந்த இடத்துலையும் பாருங்க, ஒரு ரெட் கேண்டில் வந்து 50 இஎம்ஐ கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கிரீன் கேண்டில் வந்து அது மேலே போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 50 இஎம்ஐன்றது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டண்டான லெவல். எங்கேயும் வந்து பிரேக் டவுன் ஆகி மேலே போயிருக்கு. ஆனால் வந்து பல மாசங்களா 11 அக்டோபர்லேருந்து வருஷத்துலேருந்து 2021லேருந்து இது இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணவே முடியல அதால. ஸோ ஒரு வீக்னஸ் தெரியுது பஜாஜ் ஃபினான்ஸில். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கு. இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகும்போது நான் வந்து இதில் ஷார்ட் பண்ணேன். நான் காலை ஷார்ட் பண்ணி காலை பை பண்ணேன், ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ், ஆ ஸோ 7,000 கால் வந்து நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஃபெப்ரவரி மந்த் இதில் மார்ச் மந்த் ஷார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மார்ச் மந்தில் நான் ஷார்ட் பண்ணது அப்படியே இங்கே காமிக்கும். ஸோ 7,000 வந்து நான் செல் பண்ணி 7,500 வந்து நான் பை பண்ணியிருக்கேன். இது வந்து 148ல் நான் செல் பண்ணேன். இது வந்து ₹40 நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். எக்ஸ்பைரி வரைக்கும் அது வந்து 7,000 டச் ஆகலைன்னா I'll be getting 8,900 ப்ராஃபிட். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து 7,000 காலை வந்து செல் பண்ணி வச்சுருக்காங்க. செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க 7,000 காலில். புட்டில் அவ்வளோவா ரைட்டிங் இல்லை. எஸ், ஸோ இப்போதைக்கு இது வந்து டவுன் ட்ரெண்ட் தான் பஜாஜ் ஃபினான்ஸ். ஏன்னா ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. இந்த கேப் டவுன் வந்து ரீடேஸ்ட்டும் பண்ண வரல. இந்த கேப் டவுன், எஸ், இதுதான் தேர்ட் வேவ்ல தான் வந்து கேப் டவுன் ஆகும். ஸோ கேப் டவுன் ஆகி ஒரு சின்ன சைட்வேஸாக போயிட்டுருக்கு மார்க்கெட். இது ஒரு ஃபோர்த் வேவ் மாதிரி தெரியுது எனக்கு. ஃபோர்த் வேவ்ல டைவர்ஜென்ஸ் வந்திருக்கீங்க, ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம் நாங்கள். ஸோ ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் வந்திருக்கீங்க, டவுன் டெக் ஆகி கீழே போயிட்டுருக்கு. ஸோ மேபி இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா, ஸோ நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு. எப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சோ நான் வந்து புட் சைடில் பொசிஷன் எடுப்பேன். ஸோ இட் வில் பி லைக் திஸ் ஷார்ட் பொசிஷன். ஸோ என்னைக்கு இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் இந்த லைனை வந்து உடச்சிச்சோ அன்றைக்கே வந்து நான் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு, ஸோ டார்கெட் வில் பி திஸ் 6,100 டார்கெட் இருக்கும். ஸோ 1:6 ரேஷியோ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது நீங்கள் பண்ணலாம் பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இப்போதைக்கு நோ பையிங். ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது இது வந்து டவுன்ஃபால் தான். மேபி சப்போர்ட்டிங் வந்து எடுத்துகிட்டு ஒரு ஃபேக் பிரேக் டவுன் இல்லை டபுள் பாட்டம் மாதிரி பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ஷார்ட். Thank you so much for watching. Do subscribe this channel. Hit the bell icon to get more updates. Thank you. Bye bye.